வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டிவிகே பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜோட பேசிக் கண்டிப்பாக நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த பர்சன்டேஜை எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஒரு ரெண்டு பார்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பர்சன்டேஜ் டாபிக் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, அதுக்கப்புறம் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த 4 டாபிக்குமே பேஸ் ஆனது என்ன? பேஸு இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு வேல்யூலேருந்து எப்படி பர்சன்டேஜ் அவங்க கேட்குற பர்சன்டேஜை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஸோ எப்படி நம்ம மனக்கணக்காகவே அதோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக இதை லேர்ன் பண்ணிக்க வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் ஒரு வேல்யூ எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம், வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? இப்போ இங்கிலீஷில் கவனிச்சிங்கன்னா பர்சன்ட், இப்போ சதவீதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோமா, சதம் அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அப்போ 100 அப்படிங்கிறத அந்த சதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். பெர்சன்ட் அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், அது டிவைடட் பை 100ன்னு அர்த்தம். ஓகே, பர்சன்ட். இப்போ இதவே அப்படியே நீங்கள் மாற்றிக்குங்க, இந்த டிவைடு இருக்கும், இந்த 2 டாட் அப்படியே 2 ஜீரோவாக இருக்கும். ஸோ இதுதான் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை காமன் எப்படி நோட் பண்ணுவோம்? எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எக்ஸ் பை 100 நம்ம நோட் பண்ணுவோம். ஓகே, இது வேல்யூஸ். ஓகே, இப்போ இந்த பர்சன்டேஜ் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ 300 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுப்போம். இந்த 300ல் இந்த 300ங்கிற ஒரு நம்பர் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம எப்பவுமே என்னன்னு எடுத்துக்குவோம்? 100% எடுத்துக்குவோம். எப்பயுமே அது காமன். இந்த ஒரு வேல்யூவை 100% எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜ்லேயும் நம்ம இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம், அதுலேயும் இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அசல் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி கூட்டு வட்டியில் தனி வட்டியில் கொடுப்பாங்க. அப்போ அந்த அசல் வேல்யூ நம்ம 100%மாவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இது அந்த டாபிக் பார்க்கும்போது இன்னுமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த 300 அப்படிங்கிறதுல மொத்தம் ஒரு 2 வேல்யூ கரெக்டாக கண்டுபிடிக்க பழகணும். என்ன அப்படின்னா 10% என்ன, அதே போல 1% என்ன. இதை நீங்க தெளிவா ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 300 அப்படிங்கறது நான் 100% இமேஜின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ 100%ல 10% எப்படி வரும்? ஒரே ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம்னா 10% வந்துருமா? அதே போல தான் 300 அப்படிங்கிற ஒரு நம்பர்ல இருந்து ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 30 அப்படிங்கிறது தான் 10%. ஓகே, அப்போ கொடுத்துருக்க ஒரு வேல்யூல இருந்து எப்படி 10% கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அந்த லாஸ்ட்ல இருக்க ரைட் சைடு இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுனாவே போதும், அதுதான் 10%. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, இப்போ 300ல 20% கேட்டாங்கன்னா என்ன? நம்ம ஃபாஸ்டா 10% கண்டுபிடிச்சு இன்ட்டு 2ன்னு பண்ணோம்னா 20% தானே. அப்போ 60 அப்படிங்கிற வேல்யூ தான் அந்த 20%. இப்போ நீங்க அசால்ட்டா ஒரு 300ல இருந்து ஒரு 300ங்கிற நம்பர்ல இருந்து எத்தனை பர்சன்டேஜ், 30% கேட்குறாங்களா, 40% கேட்குறாங்களா, 50 கேட்குறாங்களா, இதெல்லாம் ஈஸியா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நல்லா தெரியும். முன்னாடி இருக்க, அதாவது ரைட் சைடு இருக்க ஒரு ஜீரோவை சேர்க்காம நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கத்துருப்பீங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இனி நீங்க ஃபாஸ்டாவே ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே 300 அப்படிங்கிற நம்பரை வச்சு இன்கேஸ் 40% அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரு ஜீரோ சேர்க்காம இப்போ இதைத்தான் நம்ம 10%ங்கிறத பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். இந்த வேல்யூ நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணா 40%. அப்போ 30 × 4 என்ன? முன்னாங்க 12, 120 தான் அந்த 40%. அப்போ ஒரு வேல்யூல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் கேட்டாலும் அதோட பேஸ் 10% ஃபாஸ்ட் அந்த நம்பர்ல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சு அதை அவங்க என்ன கேட்குறாங்க? இப்போ இன்கேஸ் 50%னா இதுல பாதி 150. ஓகேவா? அதே இது 60%னா அந்த 10% என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம 6ஆல மல்டிபிள் பண்ணிட்டாவே வேலை முடிஞ்சு. ஓகேவா? இதுதான். அப்போ இந்த 300 60% அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஸோ இந்த ஜீரோ இல்லாம ஜஸ்ட் இதை 2 நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது முழு வேல்யூல இருந்து 10% என்னன்னு கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்? அதே 300ல 1% என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவோம்? இப்போ 100%ல 2 ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 1% தானே. அப்போ அதே போல தான் இங்கே நம்ம 2 ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் இந்த 3 அப்படிங்கிறது தான் 1%.
வேலை முடிஞ்சா. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் டெசிமல் நம்ம புள்ளி வைக்கிறதுல இருந்து இப்போ 10% கேட்டாங்கன்னா இந்த இதில் இந்த முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் புள்ளி வச்சுருங்க. இந்த 30ங்கிறதா 10%. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே போல் இந்த 300ல் 1% கேட்டாங்கன்னா 2 டிஜிட் முன்னாடி இந்த புள்ளி அப்போ 3ன்னு வருமா? 3 அப்படிங்கிறதா அந்த 1%. ஓகே சார், இதுதான் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுல இருந்து சார் ஒரு 5% என்னன்னு கேட்குறாங்க, 4% என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டிங்கனாவே என்ன வேல்யூ வருதோ அந்த நம்பரையும் 4% கேட்டால் இதால் மல்டிபிள் பண்ணலாம், இந்த வேல்யூ 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 12ன்னு வரும். அப்போ 300ல் 4%ங்கிறது இந்த 12 அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜில் இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்தது இவங்க கேட்குற இந்த வேல்யூஸ் எந்த வேல்யூ கேட்டாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படின்னு பாருங்க, இதே 300ன்னு இருக்கு, 10% அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ண போறேன்? ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கிறேன். அந்த வேல்யூ என்ன? 30. இதுதான் 10%. இப்போ 5% கேட்டாங்கன்னா நம்ம ஃபாஸ்டா 10% நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுல பாதி தானே. அப்போ 10%ல பாதி தானே 5%. அப்போ 30ல பாதி அந்த 15ங்கிறது தான் அந்த 5%. கிளியரா உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அடுத்தது இன்கேஸ் 20% கேட்குறாங்கன்னா நம்ம 10% கண்டுபிடிச்சதை அப்படியே டபுள் பண்ணிட்டோம்னா அது 20%. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தது தான். இன்கேஸ் 25% கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூக்கு ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் மைண்டில் வச்சுக்கலாம். இப்போது 25%னா 25/100ன்னு நம்ம மாற்றுவோம். இதை 25ஆல் அடிச்சுக்கிட்டா 1/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது 25%ன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த கொடுத்துருக்க நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். இப்போ 300 அப்படிங்கிறத 4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அந்த கிடைக்கிற வேல்யூ தான் 25%. ஓகேவா? ஸோ இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் தெளிவாக. ஏன்னா ஒவ்வொன்றும் நான் பேசிக் சொல்லிட்டு அடுத்து என்ன மாதிரி கன்வர்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 5 கன்வர்ஷனை கொஸ்டினாக கேட்குறாங்க. இப்போ வரைக்குமே பேசிக் கொஸ்டின் இருக்குது. என்ன மாதிரி கன்வர்ஷன் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே 300/4 அதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 1 4 7 28 பேலன்ஸ் 2 20 இருக்குன்னா 5 20. அப்போ 75ங்கிறது தான் அந்த 25%. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆர் இங்கே இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ண முடியலன்னா ஆல்ரெடி நம்ம ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், 10% என்னவோ அதை நம்ம டபுள் பண்ணிக்கலாம். 20% நம்மளுக்கு கிடச்சிருமா? அப்போ 60ங்கிறதா 20%. அடுத்து இதில் பாதி தான் 5%. அப்போ 15ங்கிற நம்ம 5% கண்டுபிடிச்சோமா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணா இப்போ 20% 25 ஆட் பண்ணால் 25% கிடைக்கும். அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 75 அப்படிங்கிறது அந்த 25% கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. இப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் கேட்குறாங்க அப்படின்னா 25% இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி 2 விதத்தில் கண்டுபிடிக்கலாம். 1/4ன்ட்டு அந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 25%-ஐ நீங்கள் 20% + 5% பிரித்து ஃபாஸ்ட்டாக அதுக்குரிய வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் மனக்கணக்காகவே இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு எங்கே பண்ணாலுமே ட்ராவல் பண்ணாலுமே கூட இந்த மாதிரி நான் சொன்ன மெமரி பண்ண வேண்டியதெல்லாம் அடிக்கடி நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது அடுத்தடுத்தது நம்மளுக்கு ஒரு டவுட்டுங்கிறது வரும். இப்போ இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 2.5% கேட்டாங்கன்னா இதே 300ல் 2.5% கேட்டாங்கன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம 10% என்னங்கிறதும் ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிடுறோம். அதில் பாதி தான் 5% அப்படின்னு பார்க்குறோம். 5%ல் பாதி தானே 2.5%. அப்போ நம்ம என்ன இதில் பாதி 7.5 அப்படிங்கிறது தான் இதுக்கான. அப்போது அந்த டெசிமலை கொடுத்தாலும் உடனே பயந்துடக்கூடாது. அப்போது ஈஸியாக அந்த மனக்கணக்காகவே ஃபாஸ்ட்டாக பாதி வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஆன்சர் நோட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து 1%ங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ 300ல் 1%னா 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட வேண்டியது. 2 0 நம்ம சேர்க்காம இருந்தோம்னா அதுதான் 1%. ஓகேவா? இப்போ அதுலேருந்து 0.5% தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்ல வர பாயிண்ட்டை அழகாக பிடிச்சிருப்பீங்க. 1%ல் பாதி தான் 0.5%. அப்போ 3ல் பாதி 1.5 தானே அந்த 0.5%. அவ்வளோதான். அப்போ எந்த நம்பர் கேட்டாலும் அழகாக அதை நம்ம பிரித்து என்ன பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இதுதான் பேசிக். தெரியாதவங்க இந்த ஒர்க்கை கண்டிப்பாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டாபிக் ரொம்பவே ஈஸியாக மாறும். நான் சொன்ன அந்த 4 டாபிக். ஓகே, பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அடுத்தடுத்து பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல இப்படியும் கூட நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மனக்கணக்காகவே இப்போ அந்த காலத்தில் வந்துட்டு பெரியவங்களாம்
ஒரு வரவு செலவு கணக்கு பார்க்குறது இல்லாட்டா வட்டிக்கு ஏதாவது காசு இதெல்லாம் பார்க்குறது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி என்னென்ன கேட்குறாங்க மனக்கணக்காகவே கரெக்டாக ஆன்சர் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸுங்கிறதா அவங்க வந்து அதே இதிலே வந்து ஒரு பழகி என்னென்ன வார்த்தையை சொல்கிறாங்க அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியே பண்ணுறாங்க. அதே போல தான் இதுவும். ஓகே, அப்போ 0.5% நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 0.25% கேட்டாங்க அப்படின்னா இதில் பாதி தான். ஏன்னா 0.5ல பாதி தான் 0.25. அப்போ இதில் பாதி அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரே ஒரு ஒர்க்கு நீங்கள் பாருங்கள். இந்த 400, ஓகே சார், 400 அப்படிங்கிற நம்பர் சொல்கிறேன். இந்த 400ங்கிற நம்பரில் 12.5% என்னன்னு சொல்லுங்க நீங்க கமெண்ட்ல. இந்த 400ல 12.5%. அப்ப அழகா உங்களுக்கு பிரிக்க தெரியணும். எப்படி தெரியணும்? 12.5ங்கிறத ஃபர்ஸ்ட் 10% ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிரோம்ல, அதுக்கு அடுத்தது 2.5%. ஏன்னா 10% தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுல பாதி 5%, அதுல பாதினா 2.5%. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் அழகா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு நம்பர் எடுத்துட்டு எத்தனை % கேட்குறாங்களோ அதை பிரிக்க தெரியணும். இப்போ 67.5% என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்க 60% கண்டுபிடிக்கலாம். அடுத்து 5% கொடுத்துருக்க நம்பர்ல இருந்து. ஓகேவா? 67.5%, 60% கண்டுபிடிக்கலாம், 5% கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் 2.5%. இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 67.5%. இப்படிதான் நீங்க ஒரு நம்பர் டெசிமல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துடக்கூடாது. அழகா இந்த மாதிரி பிரித்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ பர்சன்டேஜ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னு தெரியுதா? இப்போ அடுத்து நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா இந்த நம்பர் ஒருவேளை ஒரே ஒரு 0 உள்ள நம்பர் 650. முன்னாடி நம்ம 400 300ன்னு பார்க்கும்போது 2 0 இருந்துச்சு. அழகா 10% என்ன 1% என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 650 ஒரே ஒரு 0 இருக்கு. இப்போ இதில் 10% என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டோம். அப்போ இந்த 0 மட்டும் கேன்சல் ஆகும். அப்போ இருக்கிற அந்த 65ங்கிறது தான் 10%. அதே இது 1% நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த 650ல 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 6.5. ஓகேவா? ஜஸ்ட் அந்த பாயிண்ட் வைக்கிறதுலே அழகா நீங்க 10% என்ன 1% என்னங்கிறத அழகா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ கிளியரா உங்களுக்கு புரியுதா? இப்போ அதே இதுலயே 0வே வரல. இது அடுத்தது நம்மளுக்கு சார் இது வரவே இல்லை, எங்களுக்கு எப்படி சார் 10% என்ன 1% என்னன்னு கண்டுபிடிக்கிறது? நான் சொன்னேன்ல அதே இதுதான். ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டோம்னா அதுதான் 10%. எவ்வளவு? 81.5. அதே இது 2 டிஜிட் நம்ம முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா இதுதான் 1%. என்ன வரும்? 8.15. அப்போ அந்த பாயிண்ட் அப்படியே இங்கிட்டு ஷிஃப்ட் ஆகிறதுலே அது 10%, 1% அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் அழகாக மனக்கணக்கில் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ இதை நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னா கன்வர்ஷன். மொத்தம் 5 கன்வர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பர்சன்டேஜ் வச்சு 5 கன்வர்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷனல் நம்பர் டு பர்சன்டேஜ், அதாவது பின்ன வேல்யூல இருந்து பர்சன்டேஜா மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளானதான். இப்போ நான் ஒரு 3/20 அப்படின்னு நான் ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். இந்த நம்பரை பர்சன்டேஜா மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் இந்த வேல்யூவை நீங்க 100ஆல மல்டிபிள் பண்ண. எந்த ஒரு கொஸ்டினுக்குமே இதை சதவீதத்தில் கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 100ஆல மல்டிபிள் பண்றதுங்கிறதா நீங்க பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ அதை மல்டிபிள் பண்ண அப்படின்னா என்ன வரும்? இந்த 20 இந்த 100 கேன்சல் ஆகும் 5ஆல. அப்போ 3 × 5 என்ன 15 அப்படிங்கிற கிடைக்கும். இதுதான் ஃப்ராக்ஷனல்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பர்சன்டேஜா மாத்திருக்கோம். அது பண்ண வேண்டியது என்ன? அந்த பின்ன வேல்யூவை அந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சன்டேஜ்ல இருந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூ சேஞ்ச் பண்ண கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஒரு 50%. இப்போ 50% ஒரு பின்னமா மாத்துங்க. பர்சன்டேஜ்ல இருந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூக்கு பின்ன வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பர்சன்டேஜ்னா டிவைட்ல 100 நோட் பண்ணணும்னு சொல்லியிருக்குமா? அப்ப அதே 50 அப்படின்னு எடுத்துட்டு இந்த பர்சன்டேஜ் பதிலா டிவைடட் பை 100. ஓகேவா? அப்போ ஃப்ராக்ஷனல் வேல்யூல இருந்து பர்சன்டேஜ் மாத்த சொன்னாங்கன்னா மல்டிபிள் பை 100. அதே இது பர்சன்டேஜ்ல இருந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா டிவைடட் பை 100. அந்த சிம்பிள் போல டிவைட் பை 100. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பின்ன வேல்யூ ஃப்ராக்ஷனல் வேல்யூ கிடைச்சிடும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பர்சன்டேஜ் 50% இருந்ததை நம்ம ஒரு பின்ன வேல்யூவா மாத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? பின்ன வேல்யூ இருக்கு, அதை பர்சன்டேஜா மாத்தணும்னா
100ஆல மல்டிபிள் பண்ணணும். அதே இது இங்கே பர்சன்டேஜே இருக்கு, அதை ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைடட் பை 100 நோட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது நார்மலான ஒரு பின்ன வேல்யூ, ஃப்ராக்ஷனல் வேல்யூ பர்சன்டேஜ்னு இருந்தால். இதே இது அடுத்த மூணாவது கன்வர்ஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா டெசிமல் டு பர்சன்டேஜ். ஓகே, தசம எண்கள்ல இருந்து பர்சன்டேஜ் அவங்க கேட்பாங்க. இப்போ தசம எண்கள் பாருங்க, இப்போ 0.05 ஏதோ ஒரு சம்திங் ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இது தசம எண் தானே, டெசிமல் வேல்யூ தானே, இதை அவங்க பர்சன்டேஜா கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி தசம வேல்யூ டெசிமல் நம்பர் கொடுத்துருந்து பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 2 ஒர்க் இருக்கு. ஓகே, மொதல் வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தசம என்ன டெசிமல் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒரு பின்னமா மாத்திரணும். எப்படி பின்னமா மாத்தலாம், நல்லா கவனிங்க. இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்க முழு நம்பர் என்ன, அந்த 5 தானே, 0 சேர்க்காம 5 தானே. ஸோ 5 நான் நோட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் 0வும் 5 ரெண்டுமே இருந்திருக்கு. ஓகே, அப்போ டிவைட்ல 100ன்னு போடணும். 5/100ன்னு சொன்னாலும் 0.05 சொன்னாலும் ஒன்று தான். இது ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த பின்ன வேல்யூ கான்செப்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஓகேவா, இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டாவது ஒர்க். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணோம், டெசிமல் வேல்யூ ஒரு பின்னமா மாத்திட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போதான் இந்த டெசிமல் வேல்யூ பர்சன்டேஜா மாற்ற சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூ பின்ன வேல்யூவை நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறதா இன்ட்டு 100 நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்குமா. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும், இந்த 5. அப்போ நம்மளுக்கு தசம எண்ண ஒரு பர்சன்டேஜா மாத்துறதுக்கு முத வேலை என்ன இருக்கு, தசம எண்ண பின்ன வேல்யூவா மாத்திரணும். அதுக்கப்புறம் தான் அந்த மல்டிபிள் பை 100 அப்படிங்கிற போகணும். இது ரெண்டாவது ஒர்க். புரியுதுங்களா? ஸோ தசம எண் வந்தது அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அதே இது பர்சன்டேஜ்ல இருந்து டெசிமல் வேல்யூ கேட்குறாங்க. இதே அப்படியே ஆப்போசிட்டான கான்செப்ட் தான். என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜ்ல இருந்து டெசிமல் வேல்யூ, பர்சன்டேஜ்ல இருந்து டெசிமல் வேல்யூ கேட்குறாங்க. எந்த பர்சன்டேஜ் வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 56ன்னு வைங்க, 56% வைங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம், டெசிமல்ல மாற்றணும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்பரை முழுசா போட்டுட்டு டிவைடட் பை 100 போடலாம். இப்போ 56/100ன்னு இருக்கு. இதை நம்ம டெசிமல்ல மாற்றணும் அப்படின்னா டிவைட்ல 100 இருந்தால் என்ன பண்ணலாம், 2 டிஜிட் முன்னாடி நம்ம புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 0 புள்ளி இந்த இடத்துல வந்து வெறும் பாயிண்ட்னு ஸ்டார்ட் பண்ணாம 0 ஸ்டார்ட் பண்ணி புள்ளி வைக்கிறோம். 5 6 இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சதவீதத்தை டெசிமலா மாத்திருக்கோம். அவ்வளவுதான். இப்போ வந்து எந்த ஒரு வேல்யூமே இப்போ 56 டிவைடட் பை 1000 போட்டிருந்தோம் அப்படின்னா டிவைட்ல 1000 இருந்தா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைப்போம். 0.056ன்னு வரும். ஆனா இங்க டிவைட்ல 100ன்னு வச்சோம் அப்படின்னா 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். அவ்வளவுதான். அப்ப டிவைட்ல ஒரு 56/10 டிவைட்ல 10ன்னு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தள்ளி புள்ளி வைக்கணும். 5.6. இதுதான் அந்த டிவைட்ல 10 100 1000 இருந்ததுன்னா நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸ். இப்போ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படின்னாவே டிவைட்ல என்னதான் வரும், டிவைட்ல 100 தான் வரும். அப்போ 56/100 நம்ம போடுவோம். இங்க 100 அப்படிங்கிற போது 2 0 இருக்கு. அப்போ 2 டிஜிட் நம்ம முன்னாடி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னாவே வேலை முடிஞ்சு. இதுதான் என்ன வேல்யூ, பர்சன்டேஜ்ல இருந்து டெசிமலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணது. ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது 5வது ஒரு கன்வர்ஷன், ரேஷியோவை பர்சன்டேஜா மாத்துங்க. இப்போ ஒரு 3:7ன்னு இருக்கு. இந்த வேல்யூவோட சதவீதம் என்ன, சதவீதம் அப்படின்னா ரெண்டுலயுமே நம்ம தனித்தனியா என்ன சதவீதங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த சதவீதத்தோட கூடுதல் என்ன, 3 + 7 10. ஓகேவா? சதவீதத்தோட கூடுதல். இப்போ முதல் பார்ட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். முதல் பார்ட்டை மட்டும் இங்க மேல நோட் பண்ணணும். இன்ட் பர்சன்டேஜ் கேட்டதுனால சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டாவே நம்ம என்ன பண்ணு சொல்லியிருக்கேன், இன்ட் 100 நோட் பண்ணு சொல்லியிருக்கேன். இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 3 × 10 என்ன, 30. அப்போ முதல் பார்ட்டோட சதவீதம் என்ன, 30%. நீங்க ரெண்டாவது பார்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. எப்பயுமே பர்சன்டேஜ் அப்படின்னா 100% இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. 100%த்துல 30% இந்த 3னா மீதி இருக்கிறது என்ன, 70%. 70% அந்த 7. ஸோ இந்த மாதிரி தான் 100ஓட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாலுமே கூட இந்த 100ஓட கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன் இந்த பார்ட் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வகுப்பில் மாணவிகள் 4:5 6:7 என்ற வீதத்தில் உள்ளார்கள் எனில் அவர்கள் சதவீதம் என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த ரேஷியோவோட கூடுதலை கீழே போடணும். அவங்க தனித்தனி பார்ட்டை மாணவரோட பார்ட்டு தனியா நோட் பண்ணிட்டு இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஓகேவா? ஸோ இந்த கன்வர்ஷன்கள் ரொம்ப முக்கியம்.
அதுக்கு அடுத்தது இதே வீதம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் இன்னொரு வேர்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா 20ல் 5 எத்தனை சதவீதம். அப்போது 20ல் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே அது டிவைடில் அது பெரிய வேல்யூன்னு அர்த்தம். 20ல் அவங்க கேட்குற இந்த 5 மட்டும்தான். 20ல் அப்போ அவங்க சொன்னிருக்க அந்த சென்டென்ஸை இப்படி தான் நீங்கள் நோட் பண்ணணும். 20ல் 5 எத்தனை சதவீதம். இதுதான் அந்த வார்த்தைக்கு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது தான். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, வேலை முடிஞ்சா. இதுதான் வந்துட்டு அந்த 20ல் 5%. ரொம்ப சிம்பிளானதான். ஸோ இந்த கன்வர்ஷன் பார்ட் நீங்கள் கிளியராக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன 4 டாபிக் அகைன் 4 டாபிக் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மாறலாம். இன்ட்ரெஸ்டாக ட்ரை பண்ணுவீங்க. ஒரு பர்சன்டேஜ் தானே, என்ன பர்சன்டேஜாக இருக்கும், அடுத்து என்ன ஒரு முழு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கிளியராகவே உங்களால் சொல்ல முடியும். ஓகேவா, ரைட். இப்போது நான் ஆல்ரெடி ஒரு ஹோம்ஒர்க் பார்ட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 650க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பர்சன்டேஜ் ஒரு 40% என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன ஹோம்ஒர்க்கு, பின்ன வேல்யூ சதவீதம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இதே இது நீங்கள் ஒரு 4/10 இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜில் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிற சொல்லலாம். ஓகே, இதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, 650 40% என்ன, 4/10 பின்ன வேல்யூவில். அதே போல் 0.15 இதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பின்ன வேல்யூவோ நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, ஸோ இது பர்சன்டேஜாக சொல்லலாம், இதோட பர்சன்டேஜாக சொல்லலாம். இந்த பார்ட்டுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் பேட்சில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். நான் வித்தின் இந்த சண்டேவில் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன். ஆக்சுவலாக சண்டேவே டெஸ்ட்டு, சாட்டர்டே வரைக்கும். சாட்டர்டேங்கிறதுல அது ஒரு டவுட் செஷனுங்கிற மாதிரி நான் கண்டக்ட் பண்ணுவேன். சண்டே டெஸ்ட் நடக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் நடத்திருந்த பேசிக்ஸ் கான்செப்டை வச்சு டெஸ்ட் நடக்கும். ஸோ அதனால் அந்த டெஸ்ட்டோட நான் ஃப்ரீயாக பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் நிப்பாட்டிடுவேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் குரூப் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 நாள் தான் டைம் இருக்குது. இந்த சண்டே வரைக்கும் தான் டைம் இருக்குது. லாஸ்ட்டு அந்த சண்டே வரைக்கும் தான் டைம் இருக்குது. எத்தனை பேர் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்க. யார் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்ஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, சார் மேக்ஸ்னால தான் நான் ஜாப் வாங்க முடியாமல் போயிடுச்சு, சார் கொஞ்சம் கிளியராக சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு நிறையா பேர் ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் பேசிக்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு அடுத்தடுத்து நான் கொண்டு போவேன். முடிஞ்ச எல்லா 100% நம்ம கிளியராக ஸ்டூடெண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கிளியராக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சாகவே நான் எடுத்து அதை நம்ம பண்ணுறோம். அதுதான் கரெக்டு. ஓகேவா, சரி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னென்ன ஒர்க்கு கொடுக்குறோமோ அதை கொஞ்சம் ரெகுலராக பாருங்கள். எல்லாருமே இந்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. அப்போ இங்கே ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் இந்த அளவுக்கு கிளியராக நீங்கள் பார்க்குறா வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் எல்லா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, ஸோ அது ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட்டோட சொல்லக்கூடிய ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஓகேவா, ஸோ உங்களுக்குள்ள நல்ல மாற்றம் வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு யாரும் பேட்ச் பற்றி தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா இதில் சரியான நபர்களுக்கு ரீச் ஆகாமல் இருக்கனால தான் நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.